Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல் மதுரை ஃப்ளேவர்ஸ் வித் ஜெயா. இன்னைக்கு நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப டேஸ்டியான டிஷ். இதுக்கு ரெண்டு விதமான பேஸ்ட் நம்ம ஒரு பவுடர் ஃபார்மும் ஒரு பேஸ்ட் ஃபார்மும் நம்ம ரெடி பண்ணணும். இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 10 வரமிளகாய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக அப்படி ரோஸ்ட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வாசனை வர அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். ரொம்ப ஓவராக கறிய விட வேண்டாம். 1 டீஸ்பூன் ஜீரகமும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே வறுத்த எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து இதை ஒரு ஃபைன் பவுடராக மாற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ திருப்பியும் பேனில் ஆயில் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கண்ணாடி பதம் வந்தால் மட்டும் போதாது, கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு 5-6 கருவேப்பிலையும் இதோட சேர்த்து இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக மாற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் ஒரு அயன் கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1 kg சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கோட் ஆகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஃபைன் பவுடர் இருக்கு இல்லையா, மிளகு, ஜீரகம், மல்லி எல்லாம் சேர்த்து அதை அந்த பவுடரை இதோட சேர்த்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஆனியன் பேஸ்ட், ஃப்ரைடு ஆனியன் பேஸ்ட்டு அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு குக் பண்ணலாம். 1/2 an hour அளவுக்கு குக் பண்ணலாம். இடையில திறந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக ரெடியாகி வந்திருக்கு நம்ம பெப்பர் சிக்கனை. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம், இல்லை நீங்கள் அப்படியே ஒயிட் ரைஸில் சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டாலும் இது செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சுக்கா ஃபார்மில் இதை எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி தழை லாஸ்ட்டில் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாரும் லைக் பண்ணுவாங்க. இது நீங்கள் அடுத்தடுத்து திருப்பி செய்வீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.